السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ஆலமுல் மலாயிக்கத்துல் அப்ரார், புனிதமிக்க மலக்குமார்களின் உலகம் என்ற இந்த பாடத்திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் சுன்னா ஒளியிலே மலக்குமார்களுடைய பணிகளை குறித்து நாம் அறிந்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் மூமின்களோடு மலக்குமார்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள், மூமின்களுக்கு எந்த வகையிலெல்லாம் அவர்கள் உதவி செய்கின்றார்கள், மூமின்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பது சம்பந்தமான சில செய்திகளை அறிந்து கொண்டோம். அதுபோன்று போரிலே அவர்களுடைய பங்களிப்பு என்ன, மூமின்களுக்கு எந்த வகையிலெல்லாம் அவர்கள் உதவி வருகின்றார்கள் என்பதையும் என்ன செய்தோம், சென்ற வகுப்புகளிலே அறிந்து கொண்டோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹு தஆலா அஹல் யுத்தத்தை பற்றி சொல்கின்றார். எப்படி பத்ர் போரிலே மலக்குமார்கள் சஹாபாக்களுக்கு உதவி புரிந்தார்களோ அதுபோன்று அஹல் யுத்தத்திலும் மலக்குமார்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது பொருந்திருக்கக்கூடிய அருள் இருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை, அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், எதிரிகள் உங்கள் மீது என்ன செய்தார்கள், அணி அணியாக படையெடுத்து வந்தார்கள். ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், புயல் காற்றையும், வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் அவர்கள் பார்த்திராத உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத படைகளையும் அல்லாஹ் அனுப்பினான். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்பவற்றை நன்கு உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அப்ப இந்த வசனத்துல வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத படைகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி புரியும் விதத்துல அனுப்பி வைத்தான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், 33வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத படை என்று அல்லாஹ் சொல்வது மலக்குமார்களை என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.
மலக்குமார்களைத்தான் இந்த வசனம் குறிக்கின்றது என்பதற்கு பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைகின்றது. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قالت لما رجع النبي صلى الله عليه وسلم من الخندق ووضع السلاح واغتسل. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தில், அந்த அகல் யுத்தத்தில் இருந்து திரும்பிய போது தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, குளிக்கிறாங்க. அத்தாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அவங்க சொல்றாங்க, கது வலஅத்த ஸிலாஹ, நீங்கள் ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்கள். வல்லாஹி மா வலஅனாஹு, ஆனால் நாங்கள் என்ன செய்யவில்லை, ஆயுதத்தை கீழே வைக்கவில்லை. ஃபஹ்ருஜ் இலைஹிம், அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்க, வெளியேறுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஃபைலா ஐன, எங்கே செல்வது என்று கேட்கும்போது, கால ஹாஹுனா வ அஷார இலா பனி குரைலா, பனி குரைலாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு தயாராகும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஃபஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம். அப்ப பனு குரைலாவுக்கு எதிராக, பனு குரைலா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள். அப்ப அந்த பனு குரைலா என்னும் யூத குலத்தினருக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், படையை திரட்டி கொண்டு புறப்பட்டார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில 4117வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸ்ல நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அகழ் போரிலே கலந்து கொண்டது மட்டுமல்லாமல், அகழ் போர் முடித்த பிறகு யூதர்களுக்கு எதிரான அந்த பனு குரைலா யுத்தத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படை திரட்டி அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம், நேரடியாக நம்ம பார்க்கிறோம். அதுபோன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி சஹீஹுல் புகாரியில 4118வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஹஸ்ரஜ் குலத்தை சார்ந்த பனு, அதாவது பனு கன்மின் என்கின்ற அந்த கிளை, அவர்கள் பனு குரைலாவுடைய குலத்தாரை நோக்கி சென்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படை பரிவாளங்களோடு கம்பீரமாக அவர்கள் கிளம்பிய அந்த புழுதியை இப்போது நான் பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பனு குரைலா கூட்டத்தாருக்கு எதிராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படை பரிவாளங்களோடு கம்பீரமாக அவர்கள் வெளியேறிய போது கிளம்பிய அந்த புழுதியை நான் பார்த்ததை போன்று, இப்போது நான் பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 4118வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி மலக்குமார்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மூமின்களுக்கு போர்க்களத்திலே வாழ்வா சாவா என்ற ஒரு கட்டத்துல எப்படி மூமின்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்தானோ, அதுபோன்று துன்பமான நேரங்கள்ல மூமின்களை பாதுகாப்பதற்காக மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் பாலைவனத்துல விட்டு விட்டு செல்கின்றார்கள். அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஆமான், அல்லாஹ் தான் என்ன செய்தான், கட்டளை இட்டான் என்று சொல்லும் போது, அப்போது அல்லாஹ் ஒருபோதும் எங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு சென்று விடுகின்றார்கள். அப்போ ஹாஜரா அவர்களிடத்துல இருந்த பேரித்தம்பளமும் அந்த தோல்பையில் இருந்த தண்ணீரும் தீர்ந்து விடுகின்றது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாகத்தினால் அழுகின்றார்கள், பசியினால் அழுகின்றார்கள். அப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, தாகத்தினால் குழந்தை புரண்டு புரண்டு அழுவதை பார்க்க முடியாமல் யாராவது உதவிக்கு இருக்க மாட்டார்களா என்று என்ன செய்யறாங்க, அவர்கள் சஃபாவுடைய மலைக்குன்றை நோக்கி என்ன செய்கின்றார்கள், நடந்து செல்கின்றார்கள், வேகமாக ஓடுகின்றார்கள், நடந்து செல்கின்றார்கள். சஃபா மலைக்கு மேல ஏறி நின்று பாக்குறாங்க, யாராவது மனித தலைகள் தென்படுகிறதா, உதவிக்கு யாராவது இருப்பார்களா அப்படின்னு. யாருமே பார்க்க முடியல. சஃபாவில் இருந்து மீண்டும் என்ன செய்யறாங்க, மருவாவுக்கு வருகின்றார்கள். மருவாவின் மீதும் என்ன செய்யறாங்க, ஏறி பாக்குறாங்க. ஹதீஸினுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மருவாவின் மீதும் ஏறி பாக்குறாங்க. இப்படியே சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில 7 முறை என்ன செய்கின்றார்கள், ஓடுகின்றார்கள். 7 முறை அங்கும் இங்குமாக என்ன செய்யறாங்க,
தண்ணீரை தேடி பிள்ளையினுடைய பசியை போக்குவதற்காக யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் பார்க்கிறாங்க. கண் எட்டிய தூரத்திற்கு யாருமே என்ன செய்யல, தென்படவில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 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 சப்தத்தை என்ன செய்கின்றார்கள், அவர்கள் ஒரு குரலை கேட்கின்றார்கள். அப்ப குரலை கேட்கும் போது அவர்கள் சும்மா இரு என்று தமக்கு தாமே என்ன செய்கின்றார்கள், சொல்லிக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அந்த குரலை கேட்கும் போது, அல்லாஹ்வின் அடியாரே, நீங்கள் அதாவது அந்த குரலை அவங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனே சொல்றாங்க, நீங்கள் சொன்னதை நான் செவியுற்றேன். உங்களிடத்துல யாராவது உதவியாளர்கள் இருந்தால் எங்களிடம் அனுப்பி எங்களை காப்பாற்றுங்கள் என்று என்ன செய்யறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போது அல்லாஹு தஆலா ஒரு மலக்கு வந்து என்ன செய்யறாரு, ஜம்சம் கிணற்றின் அருகே என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். வந்து தன்னுடைய குதிகாலால் அந்த மண்ணை என்ன செய்கின்றார்கள், தோண்டுகின்றார்கள். இன்னும் ராவி சொல்றாங்க, இறக்கையினால் தோண்டினார்கள். குதிகாலினால் அல்லது இறக்கையினால் என்ன செய்யறாங்க, தோன்றாங்க. அதன் மூலமாக தண்ணீர் என்ன செய்கின்றது, பீரிட்டு வெளியேறுகின்றது. அப்ப ஹாஜரா அம்மையார் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை ஒரு தடாகத்தை போன்று தன்னுடைய கையினால் என்ன செய்கின்றார்கள், அமைக்கின்றார்கள். அதை தன்னுடைய கையினால் அமைத்து நில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சைகை செய்து சொல்கின்றார்கள். அந்த தண்ணீரில் இருந்து என்ன செய்யறாங்க, பையில் உள்ள அந்த தோல் பையில தண்ணீரை அள்ளி அவர்கள் எடுத்து என்ன செய்யறாங்க, அந்த தண்ணீரை தோல் பையை நிரப்புகின்றார்கள். அப்படி அள்ளி எடுக்க அந்த தண்ணீர், ஜம்சம் தண்ணீர் வந்து பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இஸ்மாயிலின் அன்னைக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. ஜம்சம் நீரை அவர்கள் அப்படியே விட்டிருந்தால், அவங்க ஒரு அணை மாதிரி கட்டுறாங்களா இல்லையா கையினால, அந்த மாதிரி இல்லாம அவர்கள் அப்படியே விட்டிருந்தால், அந்த தண்ணீரை அவர்கள் அள்ளி எடுக்காவிட்டால் ஜம்சம் நீர் பூமியிலே ஓடும் என்ற ஒரு மிகப்பெரிய ஊற்றாக அது மாறி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லுகின்றார்கள். அப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிலிருந்து தானும் குடித்து தன்னுடைய குழந்தை இஸ்மாயிலுக்கும் என்ன செய்யறாங்க, தண்ணீரை புகட்டுகின்றார்கள். அப்போது அவரிடத்துல வந்த மலக்கு சொல்றாங்க, நீங்கள் வந்து வீணாக அழிந்து போய் விட மாட்டீர்கள் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த குழந்தையையும் இவருடைய தந்தையும் சேர்த்து புதுப்பித்து கட்ட இருக்கக்கூடிய கஅபாவின் இல்லம் வந்து இங்கதான் இருக்குது. அதனால அல்லாஹு தஆலா தன்னை சார்ந்தோரை கைவிட மாட்டான் என்று செய்தார் சொல்கின்றார். இந்த செய்தி சஹீஹ் புகாரில 3364வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். முஸ்லிம் அஹ்மதுல 5வது பாகத்துல 121வது பக்கத்துல இதே போன்ற ஒரு செய்தி வருகின்றது. அதுல வருகை தந்த மலக்கு யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வருகை தந்து தன்னுடைய குதிகாலால் தோண்டினார்கள் என்ற ஒரு செய்தி வருகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இக்கட்டான சூழ்நிலையில், ஆபத்தான நிலையில அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து அந்த நிர்பந்தமான கட்டத்தில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், மலக்குமார்களின் மூலமாக உதவி செய்கின்றான் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று மலக்குமார்கள் ஜின்களிடம் இருந்து என்ன செய்வார்கள், ஜின்களுடைய அந்த தீங்குகளில் இருந்து மூமின்களை பாதுகாப்பார்கள், இரவிலே நம்மை பாதுகாப்பார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு ஹதீஸ் உங்களில் அநேக மக்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷய காரணத்தினால் நாம் என்ன செய்யறோம், இதை வந்து நம்ம சொல்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தினுடைய உணவுப் பொருளை இரவிலே பாதுகாக்கக்கூடிய பணியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. அப்போது வந்து ஒரு திருடன் அந்த உணவை திருடுவதற்காக என்ன செய்கின்றான், வருகின்றான். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த திருடனை பிடித்து விடுகிறார்கள். அப்ப அவன் கெஞ்சி மன்னிப்பு கேட்கின்றான், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படி திருட மாட்டேன் என்று வாக்களிக்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். ஆனால் அடுத்த நாளும் அவன் என்ன செய்கின்றான், அதே போன்று வருகின்றான். மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பிடிக்கின்றார்கள், மீண்டும் மன்னிப்பு கேட்கின்றான், மீண்டும் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். அடுத்த நாளும் என்ன செய்கின்றான், வருகின்றான். அதற்கு பிறகு நடந்த, அதாவது அந்த திருடன் வந்து என்னை விட்டு விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பயனளிக்க கூடிய சில வார்த்தைகளை நான் என்ன செய்கின்றேன், கற்றுத் தருகின்றேன் என்று
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அந்த மனிதன் சொல்லுகின்றார். அப்ப அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும்போது, நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது என்ன செய்யுங்க, ஆயத்து குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் மலக்கு இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று என்ன செய்கின்றான், அவன் சொல்லுகின்றான். இதை சொன்ன உடனேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவனை விட்டு விடுகின்றார்கள். விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அதாவது நடந்த செய்தியை சொல்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அவன் பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத் தருவதாக கூறினான், அதனால் நான் அவனை விட்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைகள் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, நீ படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதினால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான் என்று அவன் என்னிடம் கூறினான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவன் மிகப்பெரிய பொய்யனாக இருந்தாலும் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் அவன் என்ன செய்கின்றான், உண்மையை சொல்லி இருக்கிறான். 3 இரவுகளாக நீங்கள் யாரிடத்திலே பேசி வருகின்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியாது என்று சொல்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன்தான் ஷைத்தான், அவன் மிகப்பெரிய பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்துல உங்களிடத்திலே அவன் உண்மையை சொல்லி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரில 2311வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக, படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஆயத்து குர்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். அப்படி ஓதினால் மறுநாள் காலை வரை தூக்கத்தில் நாம் விழிக்கின்ற வரை மலக்குமார்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு மலக்கு நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதன் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார்கள். அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம், அப்ப மனிதர்களை மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், பாதுகாப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கும். அது போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நல்லோர்களுடைய ஜனாசாவிலே மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள், கலந்து கொள்கின்றார்கள். நல்லோர்களுடைய ஜனாசாவிலே மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, கலந்து கொள்கின்றார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தான உடனேயே அந்த ஜனாசால அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும், அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. வஃபுதிஹத் லஹு அபுவாபுஸ் ஸமா, வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்தது. வஷஹிதஹு 70000 மினல் மலாயிகா, 70000 மலக்குமார்கள் என்ன செய்தார்கள், அந்த ஜனாசாவிலே பங்கு பெற்றார்கள். லகத் தும்ம தம்மத்தன் சும்ம ஃபுர்ரிஜ அன்ஹு, அவர் தன்னுடைய மண்ணறையிலே ஒரு முறை நெருக்கப்பட்டார், அதற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சுனனு நஸாயில 2055வது செய்தியாக, சஹீஹுல் ஜாமிஅல 6987வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜனாசா தொழுகையில சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவிலே 70000 மலக்குமார்கள் பங்கு பெற்றார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம சொன்ன ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தை முடித்த உடனேயே பனு குரைலா யூதர்களோடு அவர்கள் வந்து போர் புரிவதற்கு சென்றார்கள். ஏன்னா யூதர்கள் உடன்படிக்கையை முறித்தார்கள். அப்ப உடன்படிக்கையை முறித்த உடனேயே முறித்தது எப்படி முடிச்சாங்க அப்படின்னா, அஹ்ஸாபுடைய யுத்தத்துல குறைஷிகளுக்கு என்ன செய்தார்கள், யூதர்கள் உதவி செய்தார்கள். முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய எல்லா விதமான சதி வேலைகளிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், ஈடுபட்டார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய கோட்டையை முற்றுகையிட்டு அவர்களை கைது செய்த பிறகு யூதர்களுடைய விஷயத்துல என்ன நடவடிக்கை செய்யலாம், என்ன நடவடிக்கை ஏற்படுத்தலாம் என்று என்ன செய்யறாங்க, சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தீர்ப்பை சொல்கின்றார்களோ அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அந்த யூதர்களின் ஆண்களை கொண்டு விட வேண்டும். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது.
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா ஆண்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நீங்க பாருங்க, ஹிட்லர் ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்து யூதர்கள் அதிகமானவர்களை அவன் கொலை செய்கின்றான். கொலை செய்து விட்டு கொஞ்சம் பேரை என்ன செய்யறான், விட்டு வைக்கிறான். விட்டு வச்சுக்கிட்டு இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கின்றான். இவர்களில் கொஞ்ச நபர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன். இவர்கள் மூலமாக மனித சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை இதன் மூலமாக மனித சமூகம் உணரும் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறான், உலகுக்கு சொல்கின்றான். அதை நம்ம கண்கூட என்ன செய்கிறோம், ஒவ்வொரு இடங்களிலும் நாம் என்ன செய்யறோம், யூதர்கள் மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே எந்த அளவுக்கு மிகப்பெரிய அழிவுகளை யூதர்கள் ஏற்படுத்தி வருகின்றார்கள் என்பதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனூ குறைலாவிலே சிறைபிடிக்கப்பட்ட ஆண்கள் எல்லோரையும் என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும். அவர்களுடைய சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்க வேண்டும். அவர்களுடைய சொத்துக்களையும் பொருட்களையும் நாம கனிமத்தாக அது பங்கிடப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வானங்களுக்கு மேல் இருக்கும் அல்லாஹ்வின் தீர்ப்பை நீங்கள் இந்த விஷயத்துல என்ன செஞ்சிருக்கிறீங்க, சொல்லி இருக்கிறீங்க என்று சொல்லி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு தீர்ப்பை சொன்னார்களோ அதன் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீர்ப்பை செயல்படுத்தவும் செய்தார்கள். அப்ப இது மதீனாவிலே உள்ள யூதர்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலாக, ஒரு மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது இருந்தது. கொஞ்ச காலங்களுக்கு பிறகு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, நோய்வாய்ப்படுகின்றார்கள். அந்த நோயிலேயே மரணம் அடைகின்றார்கள். அந்த மரண செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவிலேயே தெரிவிக்கப்படுகிறது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜனாசாவில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் என்ன செய்யறாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவிலே பங்கு பெறுகின்றார்கள். அந்த ஜனாசாவை தூக்கி செல்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஜாமி திருமதியில 3849வது செய்தியாக இடம்பெறுகிறது. மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற நூல்ல 6828வது செய்தியாக இடம்பெறுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம்மா ஹுமிலத் ஜனாஸத்து சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவை சுமந்து செல்லப்படும் போது காலல் முனாஃபிகூன், முனாஃபிக்குகள் சொல்றாங்க, மா அகஃப ஜனாஸத்தஹு, அதாவது இந்த ஜனாஸா எவ்வளவு இலகுவாக லேசாக இருக்குது, ஒரு கிண்டலாக கேலியாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. லிஹுக்மிஹி ஃபீ பனி குரைலா, பனூ குரைலாவுடைய விஷயத்துல சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய தீர்ப்பை வெறுக்கும் வகையில என்ன செய்யறாங்க, இப்படி சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மலாயிகத கானத் தஹ்மிலுஹு, மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவை சுமந்து செல்கின்றார்கள். மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து செல்கின்றார்கள். அதனாலதான் அந்த ஜனாசா கனமில்லாமல் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். இப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏனைய மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவிலே பங்கு பெற்றார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம், ஹதீஸின் மூலமாக நாம் அறிகின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷஹீதுகளுக்கு அவர்கள் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் நிழல் தருகின்றார்கள் என்று ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உஹது போரிலே என்னுடைய தந்தையினுடைய உடல் சிதைக்கப்படுகிறது. சிதைக்கப்பட்டு அந்த உடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு வைக்கப்படுகின்றது. அப்போ அந்த என்னுடைய தந்தையின் முகத்தில் துணியை விலக்கி அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பும் போது என்னுடைய கோத்திரத்தார்கள் என்ன செய்தார்கள், என்னை தடுத்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அவர்களுடைய முகம் சிதைக்கப்பட்டிருந்தது, அவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருந்தது. அப்ப அதை நீங்க பார்க்க வேண்டாம் என்று என்ன செய்யறாங்க, எல்லாரும் தடுக்கிறாங்க. அப்போது ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு பெண்ணினுடைய குரலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அவர் அந்த பெண் அம்ருனுடைய மகளாகவோ அல்லது சகோதரியாகவோ என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் சொல்றாங்க, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள், நீங்கள் அழுதாலும் அழாவிட்டாலும் மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அப்துல்லாவுக்கு நிழல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 2816வது செய்தியாக இடம்பெறுகிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷஹீதுகளை மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, குளிப்பாட்டுகிறார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அறிவிக்கின்றார்கள், லம்மா உஸிப ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் வ ஹன்தலா, அதாவது ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்ஸா பின் அப்துல் முத்தலிப், உங்களுக்கு தெரியும் உஹது போர்ல மிக வீர தீரமாக செயல்பட்ட 2 நபித்தோழர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கும் நீங்கள் உஹதுல சென்றால் சில கபறுகள் மட்டும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல ஒரு கபரு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரு, அது போன்று ஹன்தலா அவர்களுடைய கபரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்துல் மலாயிகத துகஸ்ஸிலுஹுமா, இவர்கள் இருவரையும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, குளிப்பாட்டுவதை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, 11,926வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்யணும் பார்க்கின்றோம். இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற நூல்ல, ஏற்கனவே நாம ஜனாசாவுடைய சட்ட திட்டங்கள் என்ற அந்த தொடர் தலைப்பு ஒரு 36 தொடராக நாம் நடத்தி இருந்தோம். அதுலயும் இந்த சம்பவத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் இரவுல, அதாவது அவர்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் தன்னுடைய மனைவியோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள். உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் அறிவிப்பை அவர்கள் கேட்ட உடனேயே குளிக்காமலேயே, சுப்ஹானல்லாஹ், குளிக்காமலே என்ன செய்யறாங்க, போர்க்களத்திற்கு வருகின்றார்கள். போர்க்களத்திலே வந்து வீர தீரமாக செயல்படுகின்றார்கள். எதிரிகளால் அவர்கள் மிக கொடுமையாக காயப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள். படுகொலை செய்யப்படும் போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய உடலை குளிப்பாட்டுகின்றார்கள். அப்ப வீட்டுல செய்தி அனுப்பி கேட்கிறாங்க. அப்போதுதான் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையிலேயே போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டியதை நான் என்னுடைய கண்ணால பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, ஜனாசாவில, மூமின்களுடைய ஜனாசாவிலே அவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். அதாவது அவர்கள் ஷஹீதுகளுக்கு தங்களுடைய இறக்கைகளால் நிழல் கொடுக்கின்றார்கள். அது போன்று ஷஹீதை குளிப்பாட்டுகின்றார்கள். இதெல்லாம் நாம என்ன செய்யறோம் பார்க்கணும். அது போன்று நம்முடைய இபாதத்துகள்ல, அதாவது வணக்க வழிபாடுகள்ல எந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்புல சொல்லி இருந்தோம். அதாவது யாரெல்லாம் முதல் வரிசையில நிற்கிறாங்களோ மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். முதல் வரிசையிலும் வலது பக்கமாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். தொழுகையினுடைய இடைவெளியை யார் நிரப்புகின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில 780வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 689வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் கூறும்போது நீங்களும் ஆமீன் கூறுங்கள். இதுல தொழுகையினுடைய ஃபிக்ஹுனுடைய முக்கியமான ஒரு சட்டம் இருக்கு. இன்றைக்கு நிறைய மக்களுக்கு இந்த சட்டம் தெரியறது இல்ல. நிறைய, அதாவது அக்தாஉல் முஸல்லீன், தொழுகையில் ஏற்படுகின்ற தவறுகள். அதுல இதுவும் ஒரு தவறு என்ன அப்படின்னா, இமாம் அவர்கள் வலல்லாலீன் என்று சொன்ன உடனேயே, அந்த வலல்லாலீன் என்று முடித்த உடனேயே மஅமூம்கள் என்ன செய்யறாங்க, ஆமீன் சொல்ல ஆரம்பிச்சு விடுகிறாங்க. அப்படி ஆமீன் சொல்லக்கூடாது. வலல்லாலீன் என்று இமாம் சொல்லி இமாம் ஆமீன் சொல்லுவார். அதற்கு பிறகுதான் மாமூம்கள் என்ன செய்யணும், ஆமீன் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இமாம் நியமிக்கப்பட்டிருப்பது அவரை பின்தொடர்வதற்காக. அக்தாஉல் முஸல்லீன், தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகள்ல இமாமை முந்தவும் கூடாது, இமாமோடு சேர்ந்தும் செய்யக்கூடாது, இமாமை மிகவும் தாமதமாகவும் பின்பற்றக்கூடாது. இமாம் நியமிக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவரை பின்தொடர்வதற்காக. அப்ப இமாம் ஆமீன் சொன்ன பிறகுதான் மாமூம்கள் என்ன செய்ய வேண்டும், ஆமீன் சொல்ல வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல என்ன சொல்றாங்க, இதா அம்மனல் இமாமு, இமாம் ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு, நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ. ஏன்னா இமாம் ஆமீன் சொன்ன உடனேயே நாமளும் ஆமீன் சொல்றோம், மலக்குமார்களும் ஆமீன் சொல்கின்றார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ, ஒத்து அமைந்து விடுகிறதோ, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி 780வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 689வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா கால அஹதுக்கும் ஆமீன், உங்களிலே ஒருவர் ஆமீன் என்று சொல்லும்போது
வானத்திலே உள்ள மலக்குமார்கள் செய்யறாங்க, ஆமீன் சொல்லுகின்றார்கள். இரு சாராருடைய ஆமீன் கூறலும் ஒரே நேரத்திலே அமர்ந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சஹீஹ் புகாரில ஒரு செய்தியாக இடம்பெறுவதை ஏற்கனவே நாம சொன்னோம் என்று சொல்லும் போது ஒரு தோழர் என்ன செய்யறாங்க, ரப்ப கஸீரன் தய்யிபன் முபாரக் ஃபீஹி என்ற ஒரு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து தொழுகை முடிச்ச உடனே கேட்கிறாங்க, யார் கேக்குதா 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 ஓகே. அப்ப இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ் தன்னை புகழ்வோரின் புகழை கேட்டுக்கொண்டான் என்று கூறினால் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹுவே எங்கள் இறைவனே உனக்கே புகழனைத்தும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க, கூறுங்கள். மலக்குகளுடைய இந்த துதிச்சொல்லோடு யாருடைய துதிச்சொல் ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 796வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். பாருங்க சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் மட்டும் எத்துணை மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறாங்க. தொழுகையில மட்டுமே, தொழுகை என்ற இந்த இபாதத்தில் மட்டும் எத்தனை மலக்குமார்கள் பங்கு பெறுகின்றார்கள், நமக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள், நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மூமின்களுடைய நாவுகளில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், பேசுகின்றான். அப்ப மலக்குமார்களை அல்லாஹு தஆலாவினுடைய சாட்சியாளர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சில நேரங்களிலே ஒரு மனிதரை பற்றி அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நல்லோர்களுடைய நாவின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், பேச செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் மலாயிகத்து ஷுஹதாஉ லில்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக வானங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். வ அன்தும் ஷுஹதாஉ லில்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சுனன் நஸாயில 1907வது செய்தியாக, சஹீஹுல் ஜாமிஅல 1490வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்ததரக்குல் ஹாக்கிம்ல 1397வது செய்தியாக, சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹால இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1694வது செய்தியாக இதை பதிவு செய்கின்றார்கள். இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. தன்திகு அலா அல்சினதி பனி ஆதம், அவர்கள் ஆதமுடைய பிள்ளைகளின் நாவுகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பேசுகின்றார்கள். பிமா ஃபில் மர்இ மினல் கைரி வஷ்ஷர், ஆதமுடைய பிள்ளைகளின் நாவுகளில் ஒருவர் நன்மையோ தீமையோ அதை என்ன செய்யறாங்க, அதை பேசுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதாவது நல்லோர்கள் சில மனிதர்களை பற்றி நல்லவர்களா தீயவர்களா என்பதற்கு சாட்சி சொல்லும் போது பெரும்பாலும் அது சரியாக இருக்கும். காரணம், அந்த சாட்சி அவர்கள் சொல்வதல்ல, மலக்குமார்கள் அந்த மனிதர்களுடைய நாவுகளின் மூலமாக சொல்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகளை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று கியாமத் நாள்ல உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த நாள்ல, மறுமை நாள்ல மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய அவர்களாக மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன செய்கின்றான், சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், அதாவது அந்த மறுமை நாள்ல மிகப்பெரிய திடுக்கம் ஏற்படுகின்ற அந்த நாளில் மூமின்களுக்கு அது ஒரு துக்கத்தையோ கவலையோ என்ன செய்யாது, அது ஏற்படுத்தாது. வத்தலக்காஹுமுல் மலாயிகத்து ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதூன், மலக்குமார்கள் அவர்களை எதிர்கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று நற்செய்தி சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், 21வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்திலே என்ன செய்கின்றான், சொல்கின்றான். அப்ப அந்த மறுமை நாள் ஏற்படும் போது காஃபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் பாவிகளுக்கும்
அது ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். ஆனால் அந்த 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 நடுக்கம், அந்த திடுக்கம் அது மூமின்களை என்ன செய்யாது, துக்கத்திலே என்ன செய்யாது, ஆழ்த்தாது. அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், மிகப்பெரிய அந்த திடுக்கம் மூமின்களை அது துக்கத்திலே என்ன செய்யாது, ஆழ்த்தாது. வத்தலக்காஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சந்தித்து எதிர்கொண்டு சொல்வார்கள், ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதுன், எந்த நாளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்தானோ அதுதான் இந்த நாள் என்று நற்செய்தி சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம் சொல்கிறார். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூமின்களுக்காக வேண்டி மறுமையில என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹுடைய மன்னிப்பில் இருந்து, வேதனையில் இருந்து பாதுகாப்பதற்காக மூமின்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றார் சொல்கின்றார். 53வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பைத்துல் மஅமூர், வானத்தில வானுலகத்திலே மலக்குமார்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக எப்படி பூமியில் கஅபா என்ற ஒரு இல்லம் இருக்கின்றதோ அதுபோன்று வானுலகத்துல பைத்துல் மஅமூர் என்ற ஒரு வீடு இருக்கின்றது, ஒரு இல்லம் இருக்கின்றது, இறை இல்லம் இருக்கின்றது. அங்க ஒவ்வொரு முறையும் 70,000 மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவார்கள். ஒரு முறை வணங்கி வழிபட்டவர்கள் மீண்டும் அந்த இல்லத்திற்கு செல்ல மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பைத்துல் மஅமூர் வானுலகத்திலே கட்டப்பட்ட அமைக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் கியாமத் நாள் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்கின்றார்கள், வணக்க வழிபாட்டுகளிலே ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் அவ எவ்வளவு பெரிய, எவ்வளவு மலக்குகளுடைய எண்ணிக்கை என்பது எண்ணிவிட முடியாத அளவுக்கு வானுலகத்துல மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய பரிந்துரை எந்த பயனையும் அளிக்காது. இல்லா மின் பஅதி அன் யஅதனல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் தஆலா யஅதனல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்தா, யாரை அல்லாஹ் திருப்திப்படுகின்றானோ, யாருக்கு பரிந்துரை செய்ய அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கின்றானோ அவர்களை தவிர. அப்ப யாருக்கெல்லாம் மலக்குமார்களின் மூலமாக பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றானோ அவர்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா 53வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்திலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையோடு சம்பந்தப்படும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே மரணம் முதல் மறுமை வரை என்ற ஒரு தொடர் கல்வி வகுப்புல இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் இது இந்த தலைப்பின் கீழ் வர்றதுனால இந்த செய்திகளை என்ன செய்யறோம் சொல்றோம். சொர்க்கவாசிகளை என்ன செய்வார்கள், வரவேற்பார்கள். இன்னைக்கு பாருங்க, வீட்டுல விருந்தாளிகளை நாம வரவேற்கிறோம். அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்களை வரவேற்பார்கள். இந்த வரவேற்புகள் எல்லாம் உலகத்துல ஒரு ஒரு உண்மையான வரவேற்பாக இருக்குமா, வல்லாஹு ஆலம், இல்லையா? அந்த வரவேற்புல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், இல்லையா? ஆனா சொர்க்கத்திலே மூமின்களை மலக்குமார்கள் வரவேற்பது என்பது அது உண்மையான வரவேற்பு, உள்ளத்திலிருந்து வருகின்ற வரவேற்பு. பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அதாவது சொர்க்கவாசிகள் அவர்களுடைய பண்புகள் அதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி வரக்கூடிய அந்த பட்டியல்ல சொல்றான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாபின் ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதாவது ஒவ்வொரு வாசலில் இருந்தும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவர்களிடத்திலே நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ஈடேற்றமும் உண்டாகட்டும், இதுதான் இந்த இறுதிமிக்க வீடுதான் நல்லது என்று சொல்லி என்ன செய்வாங்க, அந்த சொர்க்கவாசிகளை மூமின்களை வரவேற்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 13வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அந்த செய்திகளை என்ன செய்யறான் சொல்றான். நான் அந்த எல்லா முழு வசனத்தையும் வாசிக்கும் பட்சத்துல நேரம் அதிகமாக எடுக்கும் என்ற காரணத்தினால் அதை நான் சொல்லல. நீங்க அதனால கண்டிப்பா என்ன செய்யுங்க, 13வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்க என்ன செய்ய வேண்டும், வாசித்து பார்க்க வேண்டும். சரியா? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இந்த வகுப்புல மலக்குமார்கள் போர்க்களத்துல எப்படி பங்காற்றி இருக்கின்றார்கள், அதுபோன்று எதிரிகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு குறைலா யுத்தத்துல யூதர்களுக்கு எதிராக
அவர்கள் போர் செய்தது. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவிலே மலக்குமார்கள் பங்கு பெற்ற அந்த செய்தி, அதுபோன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டியது, இதெல்லாம் நாம என்ன செய்யறோம். அதுபோன்று மலக்குமார்கள் அந்த ஜனாசாவை சுமந்து சென்றது, அதுபோன்று தொழுகையில ஆமீன் சொல்வது, இப்படி நிறைய மூமின்களோடு தொடர்புடைய அந்த செய்திகளை நாம் என்ன செய்தோம், இதுவரைக்கும் சென்ற வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மலக்குமார்களுக்குமான தொடர்புகள் என்ன என்பதை என்ன செய்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அல்லாஹு தஆலா இந்த கல்வி அமர்வை ஒரு பயனுள்ள கல்வி அமர்வாக, இந்த தகவல்களின் மூலமாக நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், அறிகின்றோம். மலக்குமார்களுடைய பணிகள் இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை மலக்குக்கும் மனிதனுக்குமான தொடர்புகள் எப்படி என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல தொடர்ந்து நாம் பல செய்திகளை அறிய இருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருந்துங்கள். அதுபோன்று இந்த வகுப்பு சென்றடையாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு செல்லுங்கள் என்பதை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஹாதா மின் இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை ஒரு பயனுள்ள கல்வியாக